ஹாய்! இன்னைக்கு ஒரு மினி விளாக் பார்த்துடலாமா? பேக் டு ரொட்டீன் லைஃப்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, ஹாஃப் இயர்லி லீவ் வருதுன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டு, ஒரு 10 டேஸ் கிட்ட என்னால வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ, அதுக்கப்புறமேல் இங்க வந்ததுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ, த்ரோட் பெயின், காஃப் அந்த மாரி இருந்தது. ஸோ, இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியாவே எழுந்துட்டு, சாம்பார், லஞ்சுக்கு தேவையான எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஏன்னா, லஞ்ச் பாக்ஸ் குடுத்து விடணும் ஃபுல் டேனால. ஸோ, அதுக்கப்புறம் கொஞ்சமா ஜீரா வாட்டர் போட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு, அ மாவு ஆட்டல அப்டின்னா, ஒரு வேல ஓடவே ஓடாது. ஸோ, இட்லி, தோசைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் மத்த வேலை எல்லாமே. ஸோ, அதுக்கப்புறமேல் வந்து ஆஃப்டர்நூன் வந்து நான் சாம்பார் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாலுமே, எனக்கு த்ரோட் பெயின் அதிகமா இருந்துச்சு. உடம்பு வலியுமே அதிகமா இருந்துச்சு. ஸோ, இந்த குச்சி கருவாடு வந்து பாடி பெயின், அதுக்கப்புறம் கோல்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ, இன்னைக்கு நான் கொஞ்சமா காலையில பண்ண ரைஸ்ல கருவாட்டு சாதம் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேல் வந்து ஒரு 1 டம்ளர் ஜீரா வாட்டர் எடுத்துக்கிட்டேன். ஸோ, நான் எப்பவுமே மாவாட்டும்போது ஜவ்வரிசி, அப்படி இல்ல அப்படின்னா, ஆ ஆமணக்கு இந்த மாரி ஏதாவது ஒண்ணு சேர்க்கிறது உண்டு. ஸோ, எந்த டென்ஷன்ல இருந்தேன்னு தெரியல. எதையுமே நான் ஊற போட மறந்துட்டேன். ஸோ, நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி மாவ ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ன்னு கூட சொல்லலாம். எனக்கு இந்த காஃபி பவுடர் வந்து டெய்லிலாம் குடிக்கிற பழக்கம் கிடையாது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அப்படி இல்ல ரொம்ப டயர்டா இருக்குன்னா, நான் அந்த பிரேக் வந்து இத எடுத்துப்பேன். ஸோ, ஈவினிங் வந்து பிளாக் காஃபி தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ, நமக்கான டைம் ஸ்பேஸ் வந்து ஒரு 10 நிமிஷமாவது ஒதுக்கணும். ஸோ, கொஞ்சமா உட்காந்து டீ, காஃபிலாம் குடிச்சிட்டு, அதுக்கப்புறமேல் வந்து கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா? கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால என்னால எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஸோ, இன்ஸ்டன்ட்டா என்ன ஸ்நாக்ஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல பண்ணலான்னு பார்த்ததுக்கு, இன்ஸ்டன்ட் பாயாசம் மிக்ஸ் நான் வாங்கி வச்சிருந்தேன். ஸோ, இதில எக்ஸ்ட்ரா வந்து 1 ஸ்பூன் கீயும், கண்டென்ஸ் மில்க் மட்டும் நான் ஆட் பண்ணேன். அதிலேயே சுகர் எல்லாமே இருக்கும். ஸோ, பாயாசம் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறமேல் வந்து இன்னைக்கு டியூஸ்டே இல்லையா? ஸோ, மார்க்கெட் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. எப்பவும் போல வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஸோ, வாங்கிட்டு வந்தாச்சு. நைட்டுக்கு வந்து இட்லி தான் பண்ணேன். ஸோ, காலையிலேயே மாவு ஆட்டியாச்சு இல்லையா? ஸோ, அதுக்கப்புறமேல் வந்து இட்லிக்கு தக்காளி குருமா வேணும்னு சொன்னாங்க. ஸோ, கிட்ஸுக்கு சாப்பாடு குடுத்துட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன்.